ஹாய் மச்சான். எங்க கிட்ட தேவையில்லாம வச்சுக்கிட்ட. என்ன விஷயம், யார பார்க்கணும்? நான் இங்க ட்ரை கிளீன் துணியா டெலிவரி பண்ணலாம்னு வந்திருக்கேன். சரி போமா. Thank you so much. ரொம்ப டயர்டா இருக்குடா. அவனை பாருடா டேய். புரியடா அவன. மேலடா. அவன ஒரு வழி பண்ணனும். இது ஸ்கூலா இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சான்ஸ் தக்கல படிக்க போறதா சொல்லி மாடியில இருந்து நட்டிட்டு இருக்காடா. வா சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஜான்சன். ஜான்சனா? எப்போ பசங்கள்ட்ட வச்சுட்டு கேக்குறேன். ஃபைட்டே கரெக்ட்டா இருக்குல்ல? எனக்கு ஒரு கேட்டு வந்தபடியா இருக்கு. ரொம்ப காமெடியா இருக்குல? கீழ குதிக்க போறேனா என்ன? தெரியல பார்க்கலாம். குதிச்சானே? குதிச்சுவானா? ஜம்ப் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு வாரம் ஆமாமா. சூப்பர். 3 நாளே அங்க காலியா. ஏய் நிஜமா குதிக்க போறானே. கால. குதிக்கறனா சீக்கிரம் குதி. எனக்கு என்ன? ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? குதிச்சுவானா? குதி குதி சீக்கிரம் குதி. ஐயோ. நீங்க எல்லாம் இதுதான் எதிர்பார்த்தீங்க. ஃபைன். நீங்க நினைச்சதை சாதிக்க போறீங்க. Excuse me. Hey, Johnson. I mean, Johnson sir. நீ யாரு? நானா? கண்டிப்பா நான் யாருன்னு சொல்றேன். நான் இத டெலிவரி பண்ண வந்திருக்கேன். உங்க துணியை ட்ரை கிளீனுக்கு கொடுத்தீங்க $30 ஆச்சு. டெலிவரி கொடுக்கறதுல அவரோட பெரிய நியூஸ் போல இருக்கு. சரி சரி யோசிக்காதீங்க. $25 கொடுத்தா போதும். உங்களுக்கு தான் $5 டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகே தானே? அதாவது கொடுப்பீங்கல? நான் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வீட்ல வாங்கிக்கோங்க. என்ன சார் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே சாக போறீங்களா? நிஜமாவே குதிக்க போறீங்களா? ஆனா ஏன்? நீங்க இவ்வளவு நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? இத போய் ஸ்கூல்னு சொல்ற? இது நரகம். என்ன சொல்றீங்க? இந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா நல்ல காலேஜுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும்ல? நீ எப்பயாவது F4 பசங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? F அப்படினா? F4 கேள்விப்பட்டதில்லையே. அவங்க மட்டும் ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பையனோட ஃபியூச்சர் அதோட காலி. ஏன் நிலைமைதான். நீங்க ஏன் அவங்க எதுக்கு சட்டை போடக்கூடாது? அவங்க 4 போறதை விட்டுட்டு இப்படி கோழத்தனமா முடிவெடுத்துக்கீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லையா? அவங்க மட்டும் என் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட கை கால அப்படியே உடைச்சு கடிச்சு கோதை ஒரு வழி பண்ணிப்பேன். நான் ஒன்னு சொல்லடா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப லக்கி. என்ன? ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காளே. ஓ அப்படியா? ஸ்கூலில் நடந்த கொடூரமா மாணவர்களிடையில் சண்டை. மாணவன் உயிரை காப்பாற்றிய பெண். லாண்டரி துணியை டெலிவரி கொடுக்க போன பெண் இந்த பையனை காப்பாற்றினாள். பசங்க மட்டும் இந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா கண்டிப்பா எந்த காலேஜ்லயும் சீட் கிடைக்காது. இந்த ஸ்கூலுக்கு பசங்களை அடிச்சு படிக்க வைக்கிறது ரொம்ப வேஸ்ட். இப்படி ஒரு குடும்பம் நடந்ததுக்கு அப்புறம் நான் சினிமா சூப்பர் மார்க்கெட்ல கூட ஷாப்பிங் பண்ண மாட்டேன். இந்த ஸ்கூல் மூடத்துக்காக இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இவங்க பாதுகாப்பு படையினர் நிறைய குவிக்கப்பட்டிருக்காங்க. சரி, நாம இங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க சார், நீங்க எதுக்காக இங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுமா?
இந்த ஸ்கூல் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஆனா உள்ள எல்லாமே தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் தன்னோட பசங்க நல்லா வரணும் தான் இந்த ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. ஆனா படிச்சு முடிச்சு வெளிய வரும்போது பசங்க பொறுக்கியாவும் ரவுடியாவும் தான் வராங்க. பெரிய ரவுடிசமே இந்த ஸ்கூல்ல நடக்குது. ஜான்சி, உனக்கு மீடியாக்காரங்கள ஒரு புது பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? நீ ஒரு அதிசய பெண்ணா. இப்படி கூப்பிடுறத பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே நீ தான் இந்த ஊரோட சூப்பர் ஸ்டார் ஜான்சி. வாய மூட போறியா இல்லையா? உன்னாலதான் அந்த 4 பேருக்குமே கேட்ட பேர் வந்துச்சு. அந்த பசங்களை பார்த்தல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்களா? ஆனா எனக்கு தான் அவங்க கிட்ட இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலப்பா. அந்த 4 ஃப்ளவர்ஸ் தானே? ஃப்ளவர் ஆவது மண்ணாங்கட்டி ஆவது அவனுங்களா வெத்து பசங்க, பணத்திமிரு பிடிச்சவனுங்க. நீங்களா நினைக்கிற மாதிரி அந்த ஸ்கூல் ஒன்னும் அவ்வளவு நல்ல ஸ்கூல் இல்லங்க. அங்க படிக்கிற பணக்கார பசங்களோட தொல்லை தாங்க முடியல. படிப்பை விட்டுட்டு அராஜகத்தையும் ரவுடித்தனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்க நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. சாரி மேடம், நடந்த பிரச்சனைக்கு நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. கண்ட்ரோல்ல இருக்கா? இந்த ஸ்கூல்ல என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் பர்மிஷன் இல்லாம ஏன் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க எப்படி வந்தாங்க? என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்னோட ஸ்கூல் பேர் மட்டும் இல்ல, என் பையனோட பேரையும் இந்த பத்திரிக்கைக்காரங்க கெடுத்துட்டாங்க. இதனால என் பையனோட எதிர்காலம் என்ன ஆகும் நீ கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? இனிமே இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. யாரால இந்த பிரச்சனை பத்திக்கிச்சோ அவளே வந்து அழைச்சாகணும். நான் என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி எல்லா நியூஸ் பேப்பர்காரங்களும் எல்லா மீடியாக்காரங்களும் ஒரு சின்ன பொண்ணு கூட பார்க்காம ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் எதுக்கு அந்த ஸ்கூலுக்கு டெலிவரிக்கு போகணும்? நான் எதுக்காக அந்த பையனை காப்பாத்தணும்? நான் எதுக்கு அந்த ரவுடி பசங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்? நான் வந்துட்டேன். இதோ என் செல்ல பொண்ணு ஜான்சி வந்திருக்காரு. ஜான்சி பாபா, இதான் சார் என்னோட பொண்ணு ஜான்சி. யார் வந்திருக்கா பாத்தியா? சினிமா சேர்மனோட செக்ரட்டரி வந்திருக்காரு. உன்ன மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை சந்திச்சதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நான் உன்னோட தலைவிடல. இதுக்கு காரணம் அந்த எவ்வளவு பசங்க தான். எனக்கு எல்லாமே தெரியும். ஜான்சி, ஏமா பயப்படுற? நீ நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணும் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண வரல. உன்னை அவங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க. உனக்கு சினிமா ஸ்கூல்ல சீட் கிடைச்சிருச்சு. என்ன? அதாவது சேர்மன் மேடமே உன்னை பாராட்டி உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்க போறாங்க. எஸ் ஸ்காலர்ஷிப். எனக்கு எதுக்கு? உன்னோட திறமை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உனக்கு ஸ்விமிங் ரொம்ப பிடிக்கும்ல? அந்த ஸ்கூல்ல ஸ்விமிங் பூல் இருக்கா? உனக்கு ஸ்விமிங் பூல் கொடுப்பாங்க. முடியாது. முடியாதா? உனக்கு பைத்தியமா? ஏன்க்கா முடியாதுன்னு சொல்ற? நான் இப்போ படிச்சிட்டு இருக்கதே ஒரு நல்ல ஸ்கூல் தானே? நல்ல படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு எதுக்காக உங்க ஸ்கூல்ல வந்து சேர்ந்தேன்? ஜான்சி, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. நாங்க ஒரு சமாதானப்படுத்துறோம். அவளை நாங்க கண்டிப்பா சம்மதிக்க வைக்கிறோம் சார். வாயை மூடிட்டு இருக்க பையன் இல்லையா? பேசாத. நாளைக்கு உங்க ஸ்கூல்ல சந்திக்கிறேன். நாங்க எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க. கண்டிப்பா சார். சார் ஒரு நிமிஷம். எங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம். ஏதாவது பில்டப் கட்டினா வேலைக்கு ஆகும். கொஞ்சம் இரு. ஜாப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்கூலுக்கு போற கலக்குற. ஜான்சி ட்ரை கிளீனிங். இங்க சீப்பாவும் குவாலிட்டியாவும் Dress நல்லா ட்ரை கிளீனிங் பண்ணி தருவோம். ஒரு தடவை கட்டி நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப வருவீங்க. எந்த மாதிரி கடையா இருந்தாலும் நாங்க க்ளீன் பண்ணி தருவோம். அது நாங்க கேரண்டி. நீ போ. ஜான்சி ட்ரை கிளீனிங். வண்டியில மாட்ட வாங்கிடுச்சு. குவாலிட்டியாவும் Dress நல்லா ட்ரை கிளீனிங் பண்ணி தருவோம். ஒரு தடவை கடைக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப வருவீங்க. இந்த ஸ்விமிங் பூல் எங்க கட்டிருக்காங்க? அது ஸ்விமிங் பூலுக்கு எந்த பக்கம் போகணும்?
இந்த பக்கமா? ரொம்ப தேங்க்ஸ். ஐம் சாரி. நீங்க வாசிங்க. நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. வாசிங்க வாசிங்க. வழி சொல்றதுக்கு நன்றி. நான் என்ன பிரச்சனை பண்ணியே? உனக்கு 3 செகண்ட் டைம் தரேன். என்ன சொல்றீங்க? புரியல. 3 2 1. டேய் மொபைல், ஜூஸ் ஏதாவது வச்சிருக்கா? கொஞ்சம் இருக்கு. இவங்க என்ன பைத்தியமா என்ன? இப்படி எல்லாம் கூட ரேக்கிங் பண்ணுவாங்க? என்ன இதெல்லாம்? கூட படிக்கிற பையன் பாவம் கூட பார்க்காம இப்படி எல்லாம்? Oh my god. அவங்கள பத்தி நீ இப்ப என்ன சொன்ன? நீங்களா யாரு? நாங்களா? ஓகே. Sorry for the late introduction. நாங்க இந்த ஸ்கூலோட ஏஞ்சல்ஸ். ஜெனி, சோனி, மந்த்ரா. நாங்க தான் இந்த ஸ்கூலோட ஹாட்டஸ்ட் கேர்ள்ஸ். எங்களை பத்தி விடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவங்கள பத்தி என்ன சொன்ன? சொல்லு. F4 பசங்கன்னா உன்னோட கண்ணுக்கு எப்படி தெரியுறாங்க? எஃப்னா? தோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே அவங்க தான் அந்த மட்டமான F4 பசங்களா? என்ன சொன்ன? ஓ, அவங்களா நீ மட்டமான பசங்கன்னு சொல்ற? ஓ, வாயை நீ கண்ட்ரோல்ல வச்சுக்கலனா அது உனக்கு பெரிய பிரச்சனையாகும். F4 பசங்க வராங்க. எங்க ஹாய் ஜேசன், இது நானே உனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சது. ப்ளீஸ் வாங்கிக்கோயே, உனக்காக தான். பாத்தியா? நீ செஞ்ச கேக்கலாம் கண்டிப்பா அவன் சாப்பிட மாட்டான். மறுபடியும் கொண்டு வராத. என்கிட்ட ஏதாவது பேசணுமா? எது பார்த்தாலும் சொல்லு. இருக்கு, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுதான். உனக்கு மேரேஜ்னா என்னன்னு யாருமே சொல்லி கொடுக்கலையா? உங்களால ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா உபத்திரம் பண்ணாம இருந்தாலே போதும். அந்த பொண்ணு ஆசையா செஞ்ச கேக்க நீ வாங்கி சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன். இத்தனை பேர் முன்னாடி இந்த பொண்ணு அவமானப்படுத்தியா? அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவேன்? ஏன் பேச முடியல? ஏதாவது பேசணுமான்னு கேட்டேன். சாரி, எனக்கு மனுஷனுக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன். சாரியா? சாரி சொல்ல மட்டும் விட்டு நினைச்சியா? நீ பண்ண காரியத்துக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்காம விட மாட்டேன். கால் ஸ்லிப் பண்ணதுனால இப்படி நடந்துச்சு. வேணும்னா இதே மாதிரி உங்களுக்கு வேற ஷூ வாங்கி தரேன். என்னோட பணக்காரியா நீ? என்ன பணம் கொடுத்து வாங்குறதுக்கு இது சாதா ஷூவா? இது எனக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சது. அப்படி இருக்கும்போது இதே மாதிரி ஷூ எங்க வாங்கி தருவேன்? ஐம் சாரி. அப்படின்னா நீங்க என்ன செய்ய சொன்னாலும் அதை செய்யறேன். என்ன வேணா செய்வியா?
சரி. தொடச்சு விடு. என்ன தொடச்சு விடுன்னு சொன்னேன். துடைக்கணுமா? இப்பதான் என்ன வேணா செய்வேன்னு சொன்னேன். பிரச்சனை எதுக்கு பேச பண்ற? அவ என்ன உன் கால வேணும்னே ஐஸ்கிரீம் கொட்டினா தெரியாம நடந்துச்சு மன்னிப்பு கேட்டால? இவ்வளவு பேசுறியா? நீ யாரு? இங்க பாரு, இந்த இடத்துக்கு நீ புதுசா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க யாருக்கும் தைரியமா பேச அனுமதி கிடையாது. ரூல்ஸ் மீறாத. ஓ அப்படியா? நீ தான் அந்த ஜான்சனை காப்பாத்துற பொண்ணா? உன்னை பார்த்தா ரொம்ப நாளா சாப்பிடாத மாதிரி தெரியுது. அப்புறம் எப்படி உனக்கு அவ்வளவு சக்தி வந்தது? உன்னை தேவையில்லாம எல்லாரும் தூக்கி வச்சு பேசுறாங்க. என்ன குறைவா எடை போட்டு அது ஓன் தப்பு. உன்கிட்ட அமைதியா பேசினா அது ஒண்ணும் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவ பண்ண தப்ப நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற? அவ என்னோட ஃப்ரெண்ட். உனக்கு தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதோட வேல்யூனா என்னன்னு தெரியாதே. ஃப்ரெண்ட்ஷிப்பா? சரி, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலாம். நீயே தொட. என்ன ஒழுங்கா நீ அவன் தொடச்சனா உன்னை மன்னிச்சு விட்டுவேன். இத வாங்கிக்கோ. எவ்வளவு தைரியம் உனக்கு? உனக்கு பண திமிருல அதுல நீ உழைச்சு சம்பாதிச்ச காசா ஏன் கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும் உனக்கு இப்பவாது புரிஞ்சுதா? உங்க ஒட்டுமொத்த பணக்கார பசங்களோட திமிர நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒழிச்சு காட்டுறேன். இல்ல பாருங்க. உன் துணியை க்ளீன் பண்றதுக்கு $2 தான் ஆகும். ஆனா நான் உனக்கு எக்ஸ்ட்ரா 50 சென்ட் கொடுத்துருக்கேன். ஒருவேளை அதுவும் பத்தலனா ஏன் கடைக்கு எடுத்துட்டு வா. எவ்வளவு தைரியத்தை என்னைய அவமானப்படுத்திட்டு போவ? என்னடா உனக்கு? என்ன தெரியலடா, அவன் காலையில இருந்து இப்படிதான் இருக்கான். அந்த பொண்ணை நினைச்சு தான் டென்ஷனா இருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா பிரச்சனை? காலையில டல்லா இருக்க? கொஞ்ச நேரம் தனியா விடுறா. நான் எவ்வளவு வெறுப்புல இருக்கேன்னு உனக்கு சொன்னா புரியாது. என்ன அவமானப்படுத்தவன சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா அவளுக்கு ஒரு சரியான பாடம் சொல்லி கொடுக்காம நான் வாய மாட்டேன். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு யோசிக்கிற? வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோமோ அதை பண்ண வேண்டியதானே? உனக்கு மூணு சரியா வேலை செய்து ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜான்சி ட்ரை கிளீனிங் இனியோட நீ தொலைஞ்சடி. ஹே, இங்க பாத்தீங்களா? எஃபோர்ட் பசங்க சரியான பனிஷ்மென்ட் கொடுத்துட்டாங்க. இவளுக்கு இந்த பெனால்டி தேவைதான். நான் ஃபுட்பால் பிளேயரா என்ன? எனக்கு எதுக்கு பெனால்டி கார்டுல கொடுத்துருக்காங்க? ஹலோ ஹலோ கிரேசி, என்ன உன் டெஸ்க் கிடைக்கலையா? பாத்தீங்களாடி, இவ பாவம்ல. இந்த ஸ்கூல்ல வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டா உனக்கு இது தேவைதான். இவளுக்கு இந்த பெனால்டி தேவைதான். என் புக் அது ஏன் அங்க இருக்கு? அட தள்ளுமா. உன் கதை முடிஞ்சது. யார் இப்படி பண்ணது? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லுங்க. யாரும் கேட்கல. இந்த
பாருமா, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் என்ன நடந்தாலும் சரி பொக்கிஷ மாதிரி பத்திரமா பாதுகாக்கணும். என் பொண்ணு அந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சரிங்க, நல்லா சரிங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? மச்சான், செவத்துக்கு சுண்ணாம்பு வச்சு பாத்துருக்கோம், இங்க ஆளுக்கு சுண்ணாம்பு வச்சு பாத்திருக்கியா? எதுலயே இருக்காளே சர்க்கஸ் காமெடி மாதிரி. அவ்வளவுதானா? உங்க வார்த்தை அடங்கிடுச்சா? போதுண்டா, பாவம் அவ விட்டுறா. சான்ஸே இல்ல. அவ வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் அவளை விட மாட்டேன். அவளாவே பிரச்சனையை வேலை கொடுத்து வாங்கிட்டா. நீ யாவது சும்மா விட்டுறதாவது? இப்படி எல்லாம் பண்ணா ஒரே வாரத்துல இந்த ஸ்கூலை விட்டு ஓடிடுவா. ஞாபகம் வச்சுக்கோ, நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேனா நான் எந்த ரெஸ்டாரண்ட் சொன்னா அங்க பார்ட்டி வைக்கணும். நீ என்னைக்கு பெட்டு கட்டி என் கூட ஜெயிச்சிருக்க? தேவையில்லாம போட்டி போடாத. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வையே, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து நீ தான் பார்ட்டி வைக்க வேண்டி வரும். ஓகே, நான் ஜெயிச்சனா உன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வேணும். கண்டிப்பா. பேச்ச குறைங்கடா, அவ வர நேரம் ஆயிடுச்சு. இப்ப பாரு. 5 4 3 2 1 வந்துரு. நான் மறந்து போயிட்டேன். அவ இப்ப இருக்கிற கோலத்துல கிளீன் பண்ணிக்கிட்டு தான் வர முடியும். நான் தான் தேவையில்லாம அவசரப்பட்டேன். இப்ப பாரு. 5 4 3 2 1 என்னடாச்சு? வேலை முடிஞ்சதா இல்லையா? அப்புறம் ஏன்டா இன்னும் வரல? முதல்ல போய் எங்க இருக்கான்னு தேடி பார்க்க போறீங்களா இல்லையா? நான் தோக்க மாட்டேன். என்ன கோழை நினைச்சிட்டீங்களா? என் உயிரே போனாலும் நான் இந்த ஸ்கூலை விட்டு போகவே மாட்டேன். நீங்க ஒரு தவறான ஆள்கிட்ட வச்சுக்கிட்டீங்க. வாழ்க்கையில இதை விட நிறைய கஷ்டங்களை நான் சந்திச்சிருக்கேன். என்னைக்காவது பாதுகாப்பே இல்லாம ஸ்விம் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு இந்த மாதிரி அவமான கஷ்டத்துல ரொம்ப ஈஸியா இழக்க முடியும். எத்தனை முட்டையை போட்டு உடைச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு மாவு என்ன சீப்பாவா கிடைக்குது? அறிவு கேட்டவங்க. டேஸ்டா தான் இருக்கு. இந்த மாவு வச்சு எவ்வளவு பரோட்டா பண்ணலாம்? அடுக்கறவளே, யாருங்க? இன்னும் நீ சத்தம் போற பழக்கத்தை மாத்திக்கலையா? என்ன இது? யாரும் உடம்புல சுண்ணாம்பு படிச்சது? சுண்ணாம்பு படிச்சது கேட்டேன். என் மேல இருக்கிறது ஒன்னும் சுண்ணாம்பு கிடையாது. மாவு, முட்டை எல்லாத்தையும் சேர்த்து என் கிளாஸ் பசங்க விளையாட்டு கடிச்சிட்டாங்க. ஓ, விளையாட்டுக்கா? இது உன் கர்ச்சீஃப் ஆச்சே. அது உனக்கு யூஸ் ஆகும். நான் திரும்ப உன்னை எப்ப பாக்குறது? என்ன நீ பார்க்க முடியாது. மறுபடியும் இங்க வந்து என் தூக்கத்தை நான் கெடுத்துக்க விரும்பல. I'm sorry, Jansi. Please, என்ன மன்னிச்சிடு. I'm sorry. இந்த அழுக்கெல்லாம் போகணும்னா $30 செலவாகுமா? என் குடும்ப தொழிலே இதுதான். நீங்க என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? சீக்கிரம் டெலிவரி வேணும்னு சொல்ற, காசும் கம்மியா வேணும்னா எப்படிமா? நீ தெரிஞ்ச பொண்ணுன்னு கம்மியா தான் சொல்லியிருக்கேன். என்ன அங்கிள் நீங்க? எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் என்ன செலவாகும் எனக்கு தெரியாதா? சரி வேண்டாம் விடு. இந்த தெருமுனையில தான் உன் கடை இருக்குல்ல, அங்கேயே போய் இதை பண்ணிக்க. என்ன அங்கிள் நீங்க? இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க. நான் உங்களுக்கு $25 கொடுக்குறேன். ஓகே?
என்ஜாய் பண்ணுங்க. ஓ யோ 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 வாட்ஸ் அப் மேன்? இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வரணும் 1 வீக் முன்னாடி ரிசர்வ் பண்ணனும் தெரியும்ல? என்கிட்ட இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கூட நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தா என்னால இங்க புக் பண்ண முடியல. உன்னால மட்டும் எப்படிடா? நான் உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? சாப்பிட்டு வந்தீங்களா இல்ல பேச வந்தீங்களா? உங்கள மாதிரி அழகான பொண்ணு எந்த ரெஸ்டாரண்ட்லயும் வேலை செஞ்சு பார்த்தது இல்ல. நான் இங்க வேலை செய்யறேன் யார் சொன்னது? நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர். உங்களை பார்த்தா சொர்க்கத்துல இருந்து வந்த தேவதை மாதிரி இருக்கீங்க. வாவ் 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 யே! சும்மா 2 டேலா கட்டி விட தான் வாங்கிடா. பொண்ணுங்களை பாராட்டி பேசினாலே ஈஸியா வாங்கிடுவாங்க மச்சான். சும்மா சொல்லக்கூடாது, நீ கலக்கிட்ட ப்ரோ. ஹாய், எல்லாம் பிளான் பண்ணி தானே போயிட்டு இருக்கு. இந்த முறை எந்த தப்பா நடக்கூடாது. நடந்துச்சு தொலைச்சிருவேன். ஓகே, சாப்பிடலாம். பசிக்குது. Cheers! 야, 왜 아까부터 실실거리고 있냐? 지금 저 아마 뚜껑 제대로 열렸을 거다. 누가?